Hi friends, welcome to Meena Samayal. Meena's Quick Samayalல இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு பொரியல் கேட்டகரி கோவக்காய் பொரியல். இது வந்து ஆந்திரா ஸ்டைல்ல நான் செஞ்சு காட்ட போறேன். Dondakaaya Nuvvula Curry. என்னோட ஃப்ரெண்ட் எனக்கு சொல்லி கொடுத்த ஒரு ரெசிபிங்க. இந்த ரெசிபில வந்து ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படினு பாத்தீங்கன்னா வெள்ளை எள்ள வறுத்து பொடி செஞ்சு அந்த பொரியல்ல போட்டு கிளறும்போது ஒரு வாசனை வரும் பாருங்களேன். ரொம்ப தூக்கலா கும்முன்னு இருக்குங்க. ரொம்ப டேஸ்டியா இருக்கிற இந்த Dondakaaya Nuvvula Curry ஒரு கோவக்காய் பொரியல் எப்படி செய்யறது அப்படிங்கறத பாப்போம். ஸோ இந்த கோவக்காய் பொரியல் செய்ய தேவையான பொருட்கள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். கோவக்காய் வந்து இந்த மாதிரி 4ஆக ஸ்லிட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 250 to 200 கிராம்ஸ் அளவு, அதாவது ஒரு பெரிய போல் அளவு அப்படின்ட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா தாளிப்பிலேருந்து ஆரம்பிக்கலாம். ஒரு டீஸ்பூன் சீரகம், ஒரு சிகப்பு மிளகாய், 3 பச்சை மிளகாய் வந்து கீறி வச்சுருக்கேன், தேவையான அளவு கருவேப்பிலை, ஒரு 5லேருந்து 6 பல்லு பூண்டு சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், ஒரு பெரிய வெங்காயம் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு தக்காளி அதுவும் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் சிகப்பு மிளகாய் தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இல்லைன்னா 1.5 டேபிள் ஸ்பூன், அதாவது இதுக்கேற்ற குவான்டிட்டி மசாலா தேவைப்படும் நம்மளுக்கு. ஸோ 1லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு எள்ளு, தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக கொத்தமல்லி அண்ட் தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய். ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த கோவக்காய் பொரியல் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கலாம். பேன் சூடானதுக்கு அப்புறமா எள்ளு வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஒயிட் செசமி யூஸ் பண்ணுறேன். கலர் உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கருப்பு எள்ளு கூட யூஸ் பண்ணலாம். இன்ஃபேக்ட் கருப்பு எள்ளு வந்து இன்னுமே நல்லது உடம்புக்கு. இது வந்து நல்ல பாப்பப் ஆகட்டும். ஸோ எள்ளு வந்து இப்போ நல்ல பாப்பப் ஆகுது பாருங்கள். ஸோ நான் ஸ்டவ் சிம்மர் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு பிளேட்டுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இது வந்து நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம வந்து மிக்சியில் நல்லா ஃபைனாக அரைச்சிக்கணும். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா தான் அரைக்கணும். ஸோ இதே பேனில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து நம்மளுடைய கோவக்காய் வந்து நல்லா ரோஸ்ட் ஆகணும் இல்லைங்களா, அதுக்காக. ஸோ அடுத்து சீரகம் தாளிக்கிறதுக்கு சிகப்பு மிளகாய் வந்து கிள்ளி போட்டுக்கிறேன். 3 பச்சை மிளகாய் ஸ்லிட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது கறிவேப்பிலை வந்து கட் பண்ணி போட்டுக்கிறேன். அடுத்து பொடியாக நறுக்கிய பூண்டை சேர்த்துக்கலாம். பூண்டு பாதி வறுபட்டதுக்கு அப்புறமா பொடியாக நறுக்கிய வெங்காயம். வெங்காயம் வந்து லைட் பிங்க் ஆகட்டும். ஒரு 2 மினிட்ஸ் நம்ம வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து லைட் பிங்க் கலர் வந்தாச்சு. அடுத்தது வந்து நம்ம கோவக்காவை சேர்த்துக்கலாம். கோவக்காய் பொரியல் வந்து இந்த மாதிரி தான் கட் பண்ணி பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நம்ம ரவுண்டாக கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது வந்து அந்த ஃபிங்கர் சிப்ஸ் ஸ்டைலில் இருக்கும். பார்க்கும்போது பிள்ளைங்க வந்து பை சான்ஸ் அட்ராக்ட் பண்ணி சாப்பிட்றதுக்கு ஒரு சான்ஸு. அந்த காரணத்துக்காக தான் நான் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். ஸோ கட்டிங் மெத்தட் அப்படிங்கிறது வந்து உங்கள் விருப்பம்தான். பொடியாக கூட கட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் 5 to 10 மினிட்ஸ் ஆகும். நான் வந்து க்ளோஸ் பண்ணி வைக்கிறேன். க்ளோஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷத்துக்கு வந்து நம்ம இடையில ஸ்டர் பண்ணிக்கிட்டே வரலாம். இப்போ நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்கள். நம்ம ஆரம்பத்தில் போட்ட கோவக்காய்க்கும் இப்போத்திக்கும் நல்லா வாடி இருக்குது. இன்னும் கூட கொஞ்சம் வதங்கணும், பச்சையாக இருக்குது. ஏன்னா தக்காளி நம்ம சேர்த்ததுக்கு அப்புறமா இது வந்து குக் ஆகாது. ஏன்னா அதில் வந்து அந்த புளிப்புத்தன்மை அப்படிங்கிறது இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் மேக்ஸிமம் இது குக் ஆனதுக்கு அப்புறமா தான் டொமேட்டோவை சேர்க்கணும். ஸோ இன்னொரு 2 to 3 மினிட்ஸ் இது வதங்கட்டும். இப்போ நல்லாவே ப்ரௌனிங் வந்திருக்கு பாருங்கள். நல்ல ரோஸ்டட் எஃபெக்ட் வந்திருக்கு நம்மளுக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து நல்லா குக் ஆகணும். கொஞ்சமாக நம்ம தண்ணி விட்டுக்கலாம்.
ஸோ சமமாக கோவக்காய் அண்ட் தக்காளி வந்து நல்லா வேகட்டும். ஒரு 5 மினிட்ஸ் நடுவில் வந்து கிளறிட்டே வரலாம். ஸோ நம்ம போட்ட தண்ணியெல்லாம் வந்து நல்லாவே இழுத்தாச்சு. அண்ட் கோவக்காய் வெந்துருச்சா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், இப்படி கட் பண்ணும்போது ஈஸியாக கட் ஆகுது பாருங்கள், விச் மீன்ஸ் நல்லா குக் ஆகிடுச்சு அப்படின்ட்டு அர்த்தம். அடுத்து ட்ரை ஸ்பைசஸ், மஞ்சள் தூள், சிகப்பு மிளகாத்தூள் நல்லா ஸ்டர் பண்ணதுக்கு அப்புறமா அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஜென்ரலாக பொரியல் அப்படிங்கிறது வந்து இதோடவே கூட முடிச்சுக்கலாம். இது கூட ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஆனால் வந்து நம்ம ஆந்திரா ஸ்டைல், அதாவது தொண்டக்காய நுவ்வுல கறி அப்படிங்கிறதானே நம்ம பண்ணுறோம். அதனால தான் வறுத்து வச்சுருக்கிற எள்ளை வந்து நான் ஆல்ரெடி பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் எள்ளு வந்து அரைக்கும் போது ஓரளவுக்கு கோர்ஸ் டெக்ஸ்டரில் தான் அரைக்கணும். அண்ட் எள்ளு சேர்த்ததுக்கு அப்புறமா ரொம்ப நேரம் கிளறணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நான் ஸ்டவ் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறேன். எள்ளு சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா கமகமான்னு வாசனை வருது. ஸோ அடுத்து பொடியை நறுக்கிய கொத்தமல்லியை சேர்த்துடலாம். ஸோ அவ்வளோதான், டிஷ் இஸ் டன். ஸோ கோவக்காய் பொரியல் ஆர் ஆந்திரா ஸ்டைலில் தொண்டக்காய நுவ்வுல கறி இஸ் ரெடி. தொண்டக்காய நுவ்வுல கறி ஆர் கோவக்காய் பொரியல் ஆந்திரா ஸ்பெஷல் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்தீங்க இல்லையா? கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெய் சாதத்துக்கு தொட்டுக்கிட்டு சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும். கூட ஒரு ரசத்தோடு நம்ம செஞ்சு சாப்பிட்டாலும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மீனா சமையலை பாருங்கள், லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.